துளசி பூஜை. முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி சாவா மருந்தாகிய அமிர்தத்தை பெற முயன்றனர். அப்பாற்கடலிலிருந்து கர்ப்பகத்தரு, ஐராவதம், காமதேனு, மகாலட்சுமி, சந்திரன் ஆகிய உண்டாயின. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆனந்த கண்ணில் பெருகி அத்திவேளை அமிர்த கலசத்தில் விழுந்தது. அக்கலசத்தின்று பச்சை நிறத்துடன் ஸ்ரீ துளசி மகாதேவி தோன்றினாள். துளசி, லட்சுமி, கௌதசிபம் என்று மூன்றை மட்டும் மகாவிஷ்ணு வைத்து கொண்டு ஏனையவற்றை தேவர்களுக்கு வழங்கிவிட்டார். துளசி தலத்தில் 33 கோடி தேவர்கள், 12 சூரியர்கள், 8 வசுக்கள், அஸ்வினி தேவர் 2 ஆகியோர் உரைகின்றனர். இலை நுனியில் பிரம்மன், மத்தியில் மாயோன் மற்றும் லட்சுமி, சரஸ்வதி, காயத்ரி, பார்வதி முதலானோர் வசிக்கின்றனர். துளசியை நினைத்தால் பாவம் போகும். துளசி காப்பாற்றுவள், பரமாத்மா ஆகின்றான். துளசியை வழிபட்டால் ஆயுள் பலம், புகழ், செல்வம், மக்கட்பேறு முதலியன பெருகும். துளசி காஷ்டை கட்டை மாலை கழுத்தில் அணிந்தால் பாவங்கள் நீங்கும். துளசி தீர்த்தத்தை பருகினவர் பரமபதம் செல்வர்.